நேற்று மாலை விமல் வீரவாங்ச போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய போது ஏற்பட்ட குழப்ப நிலை இது. தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் எழுத்து மூலம் அறிவித்திருந்த நிலையிலேயே இந்த நிலைமை ஏற்பட்டதாக இன்று விமல் வீரவாங்ச சார்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு சென்ற சுபுன் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். அது சார்பாக மத்திய குழு உறுப்பினர் என்ற ரீதியில் இந்த முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காகவே நான் வந்துள்ளேன். இல்லை, அப்படி எந்த ஒரு பயமும் இல்லை. கைது செய்வதற்கு எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவும் இல்லை அல்லவா? போலீசார் செயற்பட்ட விதம் சிக்கலுக்குரியதாக காணப்படுவதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கூறியுள்ளார். இவர்களின் மூக்கு உடைப்பட்டு தற்போது நீண்ட காலமாகிறது. எனவே தாங்கள் இழந்த அதிகாரத்தையும் அரசியல் ஆதிக்கத்தையும் ஏதோ ஒரு வழியில் இவ்வாறான நாடகங்கள் மூலம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முயற்சித்து வருகின்றார்கள். எனவே நாங்கள் கூற வேண்டியது, நாட்டு மக்களை இவ்வாறான நாடகங்கள் மூலம் இனிமேலும் ஏமாற்ற முடியாது. மேலும் பாரதத்திற்கு ஒன்றாக பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த நாட்டு மக்கள் ஏமாறப் போவதும் இல்லை. போலீசாருக்கு நாம் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இவ்வாறான இடங்களில் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துங்கள். யார் இவர்? இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இவர் ஒரு சாதாரண குடிமகன். ஒரு சாதாரண குடிமகன் என்பதை விடவும் மோசமான ஒருவர். நீதிமன்றங்களில் வழக்குகள் உள்ளன. பல்வேறு ஊழல் மோசடிகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக, பிறப்புச் சான்றிதழை கூட மாற்றி அமைத்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒருவர். எனவே இவ்வாறானதொரு நபர் இப்படி நடந்து கொள்ளும் போது போலீசாரின் நடவடிக்கைகள் ஏன் இப்படி உள்ளது என எங்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் ஒன்று, போலீசார் அங்கு சென்று பூக்களை வைத்து தாராளமாக அந்த காரியத்தை செய்துவிட்டு வருவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை தடுத்திருக்க வேண்டும். அதை விடுத்து அந்த நபரை சுற்றி போலீசார் தேவையற்ற ஒரு தலையீட்டை மேற்கொண்டுள்ளனர். பதில் அமைச்சரவை பேச்சாளரின் பதிலே இது. மலர் வளையம் வைப்பதும் பூங்கொத்து வைப்பதும் வெறுமனே சென்று ஒரு நாடகம் நடத்துவது ஆகிய இரண்டும் வெவ்வேறு விடயங்கள். எனவே நாட்டில் உள்ள அனைவருக்கும் இது புரியும். சிறு பிள்ளைக்கும் இது புரியும். இது நாசகார செயலை செய்வதற்காக கார்ட்போர்ட் வீரர்களாக மாற முயற்சிக்கும் இந்த வெற்று மனிதர்களின் செயற்பாடே இது. எனவே இவர்கள் மீது சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும்.